இன்றைக்கி அரிசி சேர்க்காம வெறும் சோளம் மட்டும் வச்சு சோள இட்லி தோசை மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இட்லி ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு 4 டம்ளர் அளவு சோளம் எடுத்துக்கங்க. 4 டம்ளர் சோளத்துக்கு 1 டம்ளர் உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கங்க. நல்லா ஊறி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா ஊறி வந்துருச்சு. நம்ம மாவு அரைக்க போகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சோளம் எடுத்த டம்ளராலே 1 டம்ளர் அவல் எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ அவலையும் இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதை மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். நான் இன்றைக்கி கிரைண்டரில் தான் அரைச்சி எடுத்துருக்கேன். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. நல்லா மாவு இந்த அளவு அரைச்சதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கரைச்சி ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்குவோம். மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு. நம்ம இப்போ இட்லி ஊற்றி வச்சுக்குவோம். தோசை ஊற்றுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி விட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க. தோசையும் சூப்பராக வரும், இட்லியும் சூப்பராக வரும். நல்லா இந்த இட்லி கூட சூப்பராக கொத்தமல்லி சட்னி, ஒரு வெங்காய சட்னிலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.